ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் கேழ்வரகு மாவு, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, அப்புறம் உப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய். நான் திணையவள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன அவள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் தேவையான பொருள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் மாவை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்கு தண்ணி ரொம்ப கொதிக்கணும். அடுப்புலேயே கொதிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். கொதிக்கிற தண்ணியை ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுக்கணும். ஆஃப் பண்ணக்கூடாது. ஆன்லேயே வச்சு கொழுக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிளறிக்கணும். அது நீங்கள் ஸ்பூனை வச்சு தான் கிளறணும். கை ரொம்ப சுடும். அதனால் ஸ்பூனை வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கையால் கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தால் அது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் கிளறி வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதேமாரி உங்களுக்கு வந்த பிறகு இப்போ பூரணம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, அவல், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்ட பிறகு அதில் தேங்காவை போட்டுக்கணும். அப்புறம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறன்னு. இது லாஸ்ட்டாக சால்ட்டு, ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். அரைச்சா இதேமாரி ஒரு இதுக்கு வந்துடும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு அதில் நெய் விட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூரணத்தை தூக்கி போட்டு நல்லா கிளறி விடணும். போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கிளறினா உங்களுக்கு ஒரு பூரணம் கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா 2 மினிட்ஸ் கொஞ்சம் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இதேமாரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிசைஞ்சு வச்சோம்னா அந்த மாவு ஊற வச்சுட்டு இதுமாரி பேப்பரில் நெய்யை கீழே அப்ளை பண்ணி அது மேலே மாவை ரவுண்டாக உருட்டி இது மேலே தட்டணும். கொஞ்சம் நைஸாகவே தட்டிக்கலாம். நல்லா தட்டின பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை அதுக்குள்ளே வச்சிடணும். உங்களுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டஃபிங் உள்ளார இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு இதேமாரி 2ஆக மடக்கி அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் அழகாக வந்துடும். நீங்கள் இது எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். நான் இதில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் ஒரு இட்லி பானத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இட்லி தட்டு வச்சு செஞ்சு வச்ச ராகி கொழுக்கட்டையை அது மேலே வச்சு மூடி போட்டு மூடிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தா அது கையில் ஒட்டக்கூடாது திறந்தனையே. அப்புறம் லைட்டாக ஆற வச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். செமையாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.